Hi, hello, welcome to Duck Out for yet another episode. Unfortunately, நம்ம சிஎஸ்கே ஜெயிச்சிட்ட அப்புறம் தான் வருவோம்னு பார்த்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் நாட் த கேஸ். ஓரளவுக்கு ஸ்டார்ட் பண்ணப்போ நல்லா தான் இருந்தது. வெல்கம் அகெயின் நரேன் ப்ரோ அண்ட் Hello. பபுல். யஷ், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ரொம்ப சோகமாக ஆரம்பிக்கிறேன். ஓகே, லெட் ஸ்டார்ட் வித் ஃப்ரெஷ். நம்ம வந்து என்ன பண்ணாலும் எதுவுமே விளங்காமே போகுது. எதை பண்ணாலும் ஏதோ ஒன்று தப்பாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே வர மாதிரி இருக்குது. டு ஸ்டார்ட் வந்து நம்ம டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தோம். ஐ திங்க் இட்ஸ் a வெரி குட் டிசிஷன். ஆனால் பேட்டிங் ஒழுங்காக பண்ணல. கரெக்டுங்களா? We lost the toss. இல்ல ப்ரோ, இன்னைக்கு லாஸ்ட் டாஸ் எல்லாருமே நிறைய பேர் அதை வி லாஸ்ட் த டாஸ். எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் தான். Toss அவங்க very தான் crucial வின் பண்ணி அவங்க factor, சேஸ் but பண்ணாங்க. ஆமா, நம்ம Last டாஸ் யாரு toss-ஆ? தோனியும் வின் பண்ண மாட்டாப்ல, ருத்ராஜும் வின் பண்ணல டாஸ். yeah, but டாஸ்லயே லக் இல்ல நம்மளுக்கு. பேஸ்னா டாஸ்ன்னு வச்சு பேஸ்னா ஓகே, பட் பெர்ஃபார்மன்ஸும் நம்ம கொஞ்சம் நல்லா இல்லாதனால. ஆனா எனக்கு இன்னமும் டாஸ் தோத்தா கூட we had a good chance. if 170 அடிச்சு தான் நான் கிட்ட போயிருக்கலாம் போல, கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கலாம் கண்டிப்பா போல. 20 ரன் ஷாட் ப்ரோ, 15-20 ரன் ஷாட். ஓகே, ஸோ டாஸ் ஜெயிச்சதுதான் நம்ம வந்து இந்த பேட்டிங் லெவனுக்கு வந்து we know what we are chasing, என்ன மாதிரி ஆடணுன்ற அப்ரோச் தெரிஞ்சு மேபி would have won. ஸோ இப்போ நம்ம சொல்லலாம் டாஸ் played a crucial factor, but yeah, it happens. லைட் டியூ ஃபேக்டரும் இருந்தது. ஆமா, பட் அந்த பால்லாம் மாத்துறாங்கல்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல. ஐ திங்க் தட் ஹெல்ப்ஸ் பவுலர்ஸ் பெட்டர். helps. Yeah, to a certain extent it does help actually, not worse than like last time மாதிரி இல்லாத இதுவா இருக்கு. லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் பாத்தீங்கன்னா இதே டைம் 42 மேட்சஸ்ல வந்து they hit 7 செஞ்சுரிஸ். சாரி 10 செஞ்சுரிஸ். 10 in the previous season, இப்போ 3. இன்னைக்கு இந்த வாட்டி 3 தான். The happiest I was அந்த ஸ்டார்ட் பார்த்தானே IPL is back to normal அப்படின்ற மாதிரி. பேக் டு நார்மல். எஸ்ஆர்ஹெச் ஓட பெர்ஃபார்மன்ஸ் ஓட இஸ் பீன் வெரி அண்டர்வெல்மிங் இந்த வாட்டி. எஸ்ஆர்ஹெச் விக்கெட்டும் சரி, ஈவன் ஆர்சிபி விக்கெட் ஃபார் தட் மேட்டர் இஸ் நாட் பிளேயிங் டு பேட்டிங். இல்ல அது ஓகே தான், பேட்டுக்கு பாலுக்கு உங்களுக்கு காம்படிஷன் இருந்தாலே. நோ ஐ பிரெஃபர் திஸ். I definitely prefer this. There is no two ways. போன வாட்டி IPL ஓட ஸ்டாண்டர்ட்ஸ் கம்மி ஆயிடுச்சு, இட் இஸ் போரிங் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் போயிட்டு இருந்தது. பட் திஸ் சீசன் எல்லா டீம்ஸ்மே செம்மையா, ஐ மீன் அந்த காம்படிஷன் இருக்கு. நோ டீம்ஸ் இஸ் லைக் நம்ம டீமை தவிர லைக் எல்லா டீம்ஸ்லயே வந்துட்டு நல்லா, ஐ மீன் ஐம் லவ்விங் திஸ் IPL டு பி. அதாவது நம்ம வீடியோ ஆரம்பிச்சுட்டு சிஎஸ்கே மேட்சை பத்தியே பேசல. இதையாவது நமக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வியூவர்ஸ்க்கு. ஏன்னா நம்ம ஒன்றும் பேச முடியல, ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறோம். ஓகே, நம்ம பேட்டிங் எப்படி பண்ணணும்? நம்ம ஆக்சுவலாக ஆயுஷ் மாத்திரை செம்ம ஸ்டார்ட் கொடுத்தாரு. அந்த 30 ஆட் ரன்ஸ் ரொம்ப குவிக் ஃபயரா அடிச்சாரு. அது ரொம்ப ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் வந்து பயங்கரமா இருக்கு ப்ரோ. ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் ஓகே, லுக்ஸ் மோர் ஆஃப் a லெக் சைடட் பிளேயர், பட் ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் இஸ் ரியலி. புல் ஷாட் ரொம்ப கம்ஃபர்டபிள் ஆடுறாப்ல. 17 இயர்ஸ்க்கு புல் ஷாட் வந்து இந்த மாதிரி நான் ஐ மீன் start to compare to the likes of Sachin and all that, but incredible shot selection, and that he's able to execute the pull shot very well. So that is really good. It's not just one match, ரெண்டு மேட்ச்லயும் pull shot நல்லா ஆடினாப்ல. இல்ல இந்த மாதிரி இன்னிங்ஸ்ல பாக்கும்போது it is problem to the BCCI தான் எனக்கு வந்து தோணுது. If I'm in the BCCI, I'll be like, okay, stop giving chance to youngsters. Already queue வந்துட்டு பெருசா போயிட்டு இருக்கு. இல்ல ப்ரோ, ஒரு T20 11-15 வந்து நீங்க இங்க இருந்து எப்படி செலக்ட் பண்ணுவீங்கன்னு. அதுதான் பாகிஸ்தான் நம்ம விளையாட போறது இல்ல. அதுக்கு பதில் நம்ம இந்தியா ஏ, இந்தியா பி அப்படியே கொண்டு போயிடலாம் பாக்குறதுக்கு. இவங்க அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்குவாட் வச்சிருக்கோம். நம்ம பொட்டன்ஷியல் டேலண்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. அண்ட் சிஎஸ்கே பேட்டிங் பேசும்போது நம்ம இந்த மாதிரி வீடியோல முன்னாடி பேசும்போது சிஎஸ்கே இஸ் நோன் ஃபார் நாட் மேக்கிங் எனி சேஞ்சஸ், they'll play with the same lineup அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம வந்து சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லும்போது they have made the changes. like நம்ம சொன்ன சேஞ்சஸ் எல்லாம் லிட்டரலி எடுத்துட்டு வந்துட்டாங்க. இன்னும் அந்த வன்ஷ் பேடி மட்டும் தான் பாக்கின்னு நினைக்கிறேன். நம்ம ஆயுஷ் மாத்ரே that actually is a positive தான். ரச்சின் ரவீந்திரா லைக் எவ்ரி சிப் அண்ட் சாப்பிங் அண்ட் சேஞ்சஸ் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. சோ அது வந்து அது தோனி அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கூட கொடுத்தாப்ல பிரசன்டேஷன்ல. he said that யாரோ ஒருத்தர் ஆடல பிளேயிங் லெவல்ல, ஒருத்தர் ஆடலனா
பரவாயில்ல அதே ம். we can give multiple chances பட் யாருமே ஆடாதன்ற போது 4-5 பிளேயர் ஆடாத போது we can't cover everybody so அதனால அந்த ஐயோ. சேஞ்சஸ் பண்ணாதது is it's necessary and it's good they have chosen young blood ஆமா. ஏன்னா டெவால் பிரவிஸ் பதிலா வேற யாராவது ஒரு they could have taken somebody proven and mature as well ம். யாரும் அவுட் ரைட்டா தெரியல யார் அவைலபிலிட்டி இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல பட் but still. they picked up this guy and he's good so I in can this see நான் இப்ப கூட இவர்கிட்ட அதான் சொல்லிட்டு இருந்தேன் லைக் வந்துட்டு நம்ம முன்னாடி எப்படி ஆரம்பிச்சோமோ அதை விட கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்டெப் பெட்டரா ஆயிட்டு வர மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது we were poor yeah at fielding இன்னைக்கு ஃபீல்டிங் வந்து பாத்தீங்கன்னா wow we took big fielding was catches really செம்ம good in the ஃபீல்டிங் inning எஃபர்ட்ஸ் பேட்டிங்ல வந்து ஆயுஷ் மாத்ரே டெவால் ப்ரூபிஸ் வந்து நல்லா ஆடுறாங்க அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம இன்டென்ட் இந்த டீம் கிட்ட இன்டென்டே இல்ல சொல்லிட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து பிட்ச் டிஃபிகல்ட்டா இருந்தா கூட we can see ஜடேஜா ஸ்ட்ரைட் அவே ஜீஷான் அன்சாரியா வந்து அடிக்க போய் ஒரு கேட்ச் விட்டாங்க பட் ஸ்டில் he wants to play that aggressive yeah mindset game so நம்ம சொல்றது எல்லாமே வந்துட்டு they are like okay அப்படின்ற மாதிரி they are doing the changes so I see this as a very positive side இன்னைக்கு வந்து அப்படியே disappointing அப்படிலாம் இல்ல இல்ல we are way அபிஷேக் better than what we were எனக்கு ஒரே ஒரு இது என்னன்னா ஒரு ஷேக் ரஷீக் இதுக்கு ஓப்பனிங்கோட எனக்கு ஐ வுட் ஹவ் தாட் கான்வே ஷுட் ஹவ் கம் இன் இன்ஸ்டெட் ஆஃப் ரெண்டு டூ இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் அட் த ரைட் அட் த டாப் ஐ நோ லாட் ஆஃப் டீம்ஸ் ஆர் டூயிங் தட் நம்மளுக்கு எல்லாம் நல்லா பண்றாங்க பட் எனக்கு ஐ தாட் கான்வே வச்சிருந்திருக்கலாமோ இன்னொரு ஒரு சான்ஸ் கான்வே ஏன்னா கான்வே டென்ட் ஹேவ் மெனி சான்சஸ் அட் ஆல் ஐ திங்க் ஹி ஒன்லி பிளேட் 2 games ஸோ கான்வேக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாமோன்னு ஒரு தோணுது ஸோ ஹி வுட் ஹவ் சார்ட் ஆஃப் அந்த ஹோல்டிங் ரோல ப்ளே பண்ணிருக்கலாம் பட் எனிபடி குட் ஹவ் காட் அவுட் டு தட் பால் தட் வாஸ் a குட் பால் அந்த yeah அந்த மெயின்லி எல்லாருமே அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் நிறைய பேர் ட்ரை பண்றாங்க ஸோ அது and it's been always been helpful to CSK that left right combos worked really well for CSK and this time somehow it hasn't clicked for us at all for whatever reason இந்த வாட்டி கிளிக் ஆகல ப்ரோ இந்த that is the main சம்டைம்ஸ் thing யாருக்குமே கிளிக் ஆகல கன்சிஸ்டன்டா yes சம்டைம்ஸ் நம்ம டச்சிங்லாம் டேர்னிங் கோல்டா இருக்கும் ஒரு ஒரு சீசனு இந்த டைம் நம்ம எதை தொட்டாலுமே அது கொஞ்சம் தயங்கி கொஞ்சம் கொஞ்சமா தான் நடக்குது ஸோ வந்து இல்ல அதான் சிஎஸ்கே இஸ் பீயிங் ஒரு நார்மல் டீமா வந்துட்டு இப்போ மாறிட்டு வராங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி we had like ஒரு we were like franchise cricketly we were one of the best cricket team in the world ஏன்னா like so many finals semi-finals ஒரு வாட்டி கூட செமிஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆகாம இருந்தது இல்ல அந்த மாதிரி ஒரு டீம்ல இருந்து now CSK being ஒரு நார்மல் டீமா ஓகே they can lose அவங்களும் 10th பொசிஷன்லயும் இருக்கலாம் அவங்களும் ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படின்ற ஒரு ஃபேஸ்க்கு வந்துட்டு ஒரே ஒரு ஒருத்தனா இந்த வருஷம் நம்ம எல்லா ரெக்கார்டையும் இது பண்ணிட்டு இருக்கோம் எஸ் இன்னும் ஒரே ரெக்கார்ட் மட்டும் சேஃபாக்ல இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு fortress has been breached far too many times இன்னும் ஒரு ரெக்கார்ட் தான் இருக்கு சிஎஸ்கே 10th பிளேஸ்ல முடிச்சதே இல்ல ஐ திங்க் they are going for it but 2020 cases எல்லாம் பார்த்தா it doesn't seem 2020 I think we no we we didn't struggled finish that Rutraj Gaikwad வந்து 350s in the last 3 matches that see we won the last 3 games so we ended up at 8th or 9th or something so எம்ஐ தான் முடிச்சாங்க லாஸ்ட்ல MI has MI தான் finished முடிச்சாங்க. 10th they have finished அவங்க அந்த ரெக்கார்ட்ல அவங்க கிட்ட அந்த ரெக்கார்ட்ல இல்ல only we have that record அப்படிலாம் சொல்லாதீங்க ப்ரோ நம்ம எல்லா ரெக்கார்டையும் நம்மளே தான் இது பண்ணிட்டு வரோம் அதுதான் சொல்றோம் இப்ப அந்த ரெக்கார்டும் நம்ம கிட்ட இல்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் I don't see that happening because CSK is like improving every match அப்படின்ற மாதிரி இருக்கு hopefully we don't end up there அந்த காவ்யா மாறன் வந்து கடைசியா அப்பாடா அந்த மாதிரி நம்ம பண்ணலாம்னு நினைச்சோம் பட் அவர் பாத்தீங்களா தலெல்லாம் வந்து பாத்தீங்களா மேட்ச போட்டோல பார்த்தேன் மேனே லைவா பார்க்கல போட்டோல லைவ்ல காட்டுனாங்க ஒரு பப்ளிக் சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல தலன்னு சொல்றீங்களா லைக் is it okay because I think he wants him to be called as ஏகே ஓகே ஏகே அவர் சொல்லலாம்பா நம்ம ஃபேன்ஸ் கோச்சுப்பாங்க ஓகே நல்லா தான் இருந்துச்சு ஆனா தோத்துட்டோம் பட் என்ன சொல்றது மேட்சை பத்தி பெருசா அப்புறம் என்ன இல்ல இதுல எனக்கு இன்னொரு பாயிண்ட் இருக்கு நான் இத வந்து முன்னாடியே நான் வந்து லைக் we were discussing with friends and all சிஎஸ்கேயோட பேட்டிங் சரியில்லை அப்படின்னு வந்து சொல்லும் போது கூட ஐ ஃபெல்ட் லைக் நம்ம போலிங்க்கு நமக்கு எதிர்பார்த்த ஸ்ட்ரென்த் நம்ம இருக்க பொட்டன்ஷியலுக்கு we were not performing to the potential அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு லைக் when we played that 4-5 games ஒரு எக்ஸ்ட்ரா 10-15 ரன்ஸ் லீக் ஆச்சோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு பட் அப்போ பேட்டிங் ரொம்ப வேர்ஸா இருந்தனால எவ்ரிபடி வாஸ் லைக் bowling is not an issue only the batting but going into the tournament இப்போ உங்க பேட்டிங் வந்து நல்லா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும்போது you can start seeing that hole in the bowling also not saying that we are having a bad bowling lineup
It's just that we are not performing to the potential. சாம் Patirana கரன் started தயவுசெய்து சாம் கரன் தான் அங்க அங்க பெரிய ஹோலே சாம் கரன் தான், வேற யாரும் கிடையாது. எத்தனை மேட்ச் சாம் ஆடி கரனை இருக்கான் தூக்கிட்டாங்கன்னா சாம் 3 கரன். ஆயிடும். சாம் கரன் இல்லாத மேட்சஸ் எல்லாம் சிஎஸ்கே நல்லா bowling பெர்ஃபார்ம் ப்ரோ பண்ணாங்க. நீங்க இன்னைக்கு நிஜமா சொல்லுங்க, எனக்கு வந்து இவர் நரேன் ப்ரோ சொன்ன மேட்ச் இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறப்ப நான் சாம் கரன் கண்டிப்பா ஆடணும் தான் நானும் பேசினேன். பட் ஆனா ஆக்சுவலா அந்த 2-3 மேட்ச் அவன் பவுலிங் போட்டதை பார்த்தப்பவே நமக்கு தெரியுது அவன் வந்து ஒரு He's big past ball. his best. இல்ல we cannot single out சாம் கரன் அப்படின்றதா என்னோட இது. வேற யாரும் நீங்க ஓவர்டன் வந்தா he didn't bowl well in the power play. ஏன்னா இல்ல ஓவர்டனோட ஓவர்டன் ரோலே சாம் அது கரனுமே கிடையாது. வந்து ரெண்டு பேருமே வந்து it is they've not போடல. struck the ball. பத்திரனா வந்து அவனோட பெர்ஃபார்மன்ஸ் லைக் அவன் அந்த விக்கெட் டேக்கிங் இது எடுத்துட்டு வரல. நூர் அஹமத் வாஸ் கெட்டிங் விக்கெட்ஸ் பட் லேட்டர் ஆன் த டோர்னமெண்ட் இஸ் லீக்கிங் ரன்ஸ். சோ அந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு போலிங் லைனப்புமே வந்துட்டு ஒரு டாப் நாட்ச் எடுத்து ஒரு மேட்ச் வின் பண்ணி தர மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். பத்திரானா போன கேம் பத்திரானாவையும் பிரிச்சாங்க. அதுதான் நான் சொல்றேன் லைக் வைடு we cannot single out batting of CSK like bowling ko நம்ம வந்து இன்னும் நம்ம we could improve அப்படின்றது. and we lost catches also. நம்ம நிறைய தோத்தது காரணம் கேட்சஸ் தான். catches அதாவது ஏகப்பட்ட கேட்சஸ் ஃபர்ஸ்ட் ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் நிறைய மேட்ச் நம்ம ஆரம்பத்துல விட்டதுக்கு 62% இருக்காங்க கேட்சிங் இதுல. நம்ம 62% இருக்காங்க. லோவஸ்ட் இன் தி லீக் இன் தட், லோவஸ்ட் இன் தி லீக் ஃபார் இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர் பிளே. எல்லாத்துலயுமே வந்து பேட் இது இருந்தா நம்ம இட்ஸ் வெரி ஹார்ட் டு ஃபைண்ட் பாசிட்டிவ்ஸ். 3 இருந்து பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் எல்லாத்துலயும் நம்ம அப்படி இருந்துட்டோம். சோ அன்ஃபார்ச்சுனேட்லி we are இந்த என்னது 5 மேட்ச் தான் இருக்கு. டாப்பும் இல்ல மிடிலும் சரியில்ல, கீழே டெய்லும் வந்து லீக்கிங் ரன்ஸ்னா நம்ம வந்து எந்த டீமுமே கஷ்டம். சோ இட்ஸ் லைக் we are அவ்வளவுதான். கரெக்ட். அதனால வந்து there is no shining light as such and it can't be a 1% shining light வந்து கஷ்டம். போன நீங்க ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிளாசன் வந்து எஸ்ஆர்ஹெச் தனியா ஆடிட்டு இருந்தாப்ல. ஆமா 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 அவனுக்கு தனியா ஆடினு இருந்தான். அந்த மாதிரி யாராவது தனியா ஆடிந்தா கூட ஓகே இவன் இருக்கான் பா அப்படின்னு. பட் இன்க்ளூடிங் தோனி nobody is able to தனியா கூட யாரும் இல்ல, நிஜமாவே யாருமே இல்ல. அதாவது எப்படி இருக்குன்னா பாக்குறதுக்கு 150 வருமா ஒரு பாயிண்டர் இருக்குது, அப்படி இருந்து யோசிச்சோம். ஏதோ லாஸ்ட்ல ஏதோ கஷ்டப்பட்டு 2-3 6 போய் அப்படியே வந்தது. ஹூடாக்லாம் வந்து ஹூடாக் இன்னைக்கு ஒரு ரெக்கார்ட் ஒன்னு சொன்னாங்க. நான் எப்படி 100 plus T20s he's played, his average is just over 20 and with a strike rate of 122. எப்படி இவன் இவ்வளவு நாள் ஆடின 100 games ன்னு புரியல எனக்கு. அந்த தேடி புடிச்சு வர நம்ம எடுத்தோம் ஆக்ஷன்ல. ப்ரோ அவனுக்கு வந்து ஏதோ ஒரு சீசன் நல்லா இருந்திருக்கு. ஐபிஎல் ஏதோ ஒரு சீசன் யாரு கூடயும் நல்லா பண்ணான். சீசன் ஆடி இருக்கான் ப்ரோ. ஒரு சீசன் ஒரு 2-3 நாக்ஸ் ஆடி இருக்கான். அப்படின்னு எல்லாம் இல்ல, ஒரு 2-3 நாக்ஸ் ஆடி இருக்கான். போலிங்லயும் ஒரு 2-3 இந்தியாக்கு பண்ணி ஸ்கோர் செஞ்சுரி ஆல்சோ. சோ அதனால ப்ரோ அது அயர்லாந்து கூட அடிச்சான் ப்ரோ. எனி செஞ்சுரி T20 இஸ் செஞ்சுரி. நான் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அயர்லாந்து கூட வந்து ஹூடா வந்து லைக் the problem is we still not replaced Raina, we have not replaced Raidu. You know அந்த மாதிரி பெரிய இது வந்து இப்போ ருத்ராஜ் ஃபில் பண்றதுக்கு ஆயுஷ் மாத்திரே அப்படின்றாங்க. பட் you know you can't judge that 17-year-old kid so quickly, but we need to find replacements quickly. Brevis ஒரு மேட்ச் ஆடி இருக்கான் which sounds good and we can give him chances. ரொம்ப கீழே விளையாடுறானோன்னு தோணுது. should have probably come up slightly ன்ற மாதிரி தோணுது. he's playing, I don't know why Jadeja is playing 4. எனக்கு I don't agree with that. இது too many left handers தொடர்ந்து வந்துட்டே இருக்காங்க. அப்படியே நீங்க சொல்றதுல ஜடேஜாவும் அவுட் ஆஃப் ஃபார்ம், அதையும் நம்ம இது பண்ணிக்கணும். ஜடேஜாவோட ஃபார்ம் வந்து இன்னைக்கு சொன்னாங்க 52 பால்ஸ்ல 50 அடிச்சிருக்கான் அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ். அகைன்ஸ்ட் ஸ்பின் மட்டும். அதுதான் ப்ரோ ஆக்சுவலா வந்து அவன் ஸ்பின் ஹிட்டர் கிடையாது தான் நமக்கு வந்து இந்த தூபையை கொண்டு வந்தோம். இப்போ தூபை வந்து ஸ்பின்னையும் அடிக்க மாட்டான், ஏன்னு தெரியல. வந்தா ரிஸ்க் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். என்னத்த சொல்றது இல்ல, அவனோட ரோல் வந்து we are not playing to zero. நம்ம ஒரு 10 ஓவர்ல 80-90 ரன்ஸ் கொடுத்துட்டு தூபே நீ ஆடுப்பானா அவன் வந்து he can make that difference. நீ வந்து இன்னிங்ஸ் பில்ட் பண்ணினா that's not his impact. He's an impact player, அவ்வளவுதான். நீங்க வந்து இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி அவனை இது பண்ண சொல்ல முடியாது. Like yeah, from a CSK fans point of view,
we have to agree that we are not good enough this time. We have to take that hard pill to swallow. It's a hard pill to swallow for anything. But இந்த மாதிரி ரொம்ப ஃபைட்டே கொடுக்காத ஆடும்போது it is even bigger pill to swallow. But இல்ல அதுதான் வந்துட்டு இங்க இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்ற பாயிண்ட வந்து நான் வந்து எடுத்தேன். இட்ஸ் நாட் லைக் நம்ம அப்படியே டன் அண்ட் அவுட் அண்ட் இதுவா வந்துட்டு ஆடுற மாதிரி இருக்கிறது. there are positive signs as well. இந்த ஒரு படத்துல வரும் எப்படின்னா, நீயும் முயற்சி பண்ற உனக்கும் வருது அப்படின்னு ஏதோ ஒண்ணு இருக்கு. மோட்டிவேட் பண்ணி விடுறீங்க. அதாவது வருதுன்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அங்கங்க வரப்ப இன்னொரு பக்கம் லீக் ஆகுது. இன்னும் நிறைய ஹோல்ஸும் தெரியுது அதே டைம்ல. அதுதான் when it doesn't work அப்படின்னா it doesn't work அவ்வளவுதான். அவ்வளவுதான். இந்த இதுலயே வந்து சில பேர் வந்து ஸ்கிரிப்டடு இது வந்து இன்னைக்கு வின் பண்ணுவாங்க சிஎஸ்கே அப்படி இப்படிலாம் பேசுறாங்க. See, இது வந்து எப்படி வேணா lot of people are speaking in different terms in what they feel that it's comfortable. That is the point. But the bottom line is CSK are underperforming and they don't have the players and none of them are consistent and it's time to rebuild. அவ்வளவுதான். இதுதான் it is the short and tall of it. நம்ம வந்து we have to be hopeful that the season at least finishes positively with okay இத நம்பி நம்ம அடுத்த வருஷம் இறங்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவோம். எனக்கு இன்னொரு ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ எல்லாரும் வந்துட்டு நம்மள எப்படி ஃப்ரேம் பண்ண பாக்குறாங்க அப்படின்னா, these guys are only fans of winning CSK போல இருக்கு. when it doesn't go well these guys would like trash their own team அப்படின்ற மாதிரி பேசுற மாதிரி எனக்கு லைக் அப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்களோ அப்படின்னு தோணுது. இல்ல ப்ரொஜெக்ட் இல்ல நிஜமாவே கூட actually நிறைய பேர் பேசுறாங்க அப்படி. நிறைய பேர் அதுதான் அப்படி பேசுறாங்க. we are not fans of winning CSK But we are of CSK winning fans, CSK. yeah. I mean CSK Yeah, we are with CSK. Yes. even if it loses we have a ஆமா. constructive criticism இருக்கும். But it's not like we are not going to support this franchise. Even if like next 10 years we go trophyless, 11th year will come back as okay we are CSK, we'll come back this year, we'll win it அப்படின்னு தான் வருமே தவிர this franchise is done, I'm not going to support it anymore அப்படின்னு நம்ம போக மாட்டோம். ப்ரோ கேபினெட்ல நமக்கு கப் இருக்குது. obviously அதனால நம்ம வந்து நம்மளுக்கு லெகசி இருக்கிறதால நம்ம பேசலாம். இன்னும் 5 வருஷத்துக்கு கூட பேசலாம். ஒன்னும் தப்பு இல்ல. பட் தி திங் இஸ் the fans point of view and they shouldn't get too emotional and completely get Yes. very negative. அந்த Be பாயிண்ட் positive. We have to back the CSK. like ரொம்ப நெகட்டிவா போதும் ஒரு yeah. சீசனுக்காகவே like we won trophy 2 years ago. Yeah. there are teams who hasn't won trophy 17 years. so ஆமா. அதனால வந்துட்டு it's not too bad as of now. ஆமா. அதாவது இந்த மாதிரி நம்ம சீக்கா கூட சொல்லுவார் அடிக்கடி. சில டைம் வந்து நமக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலாம் அந்த சீசனை ஏதோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு காம் டவுன் பண்ணிக்கிட்டு கம் டவுன் ஃப்ரெஷ் அகைன் மேபி நெக்ஸ்ட் சீசன் நமக்கு நல்லா போகும். Yes. மேபி இந்த and the சீசன் fact that is it's not a once in 4 years tournament. எவ்ரி இயர் tournament. இயர் டோர்னமெண்ட் so பாத்துக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை Yeah, இல்ல. I'm hopeful at the moment is நான் சொன்ன மாதிரி let's see if they hopefully finish in a positive note. yes Get some consistent players on the top and in the middle, consistent Get players. 11 sorted and then ஆமா. அங்க இருந்து next season Yes. Yeah. Next season we can go. Yeah. wonderful with that video. As a CSK fan we are actually என்ன சொல்றது we are disappointed, but with Disappointed. IPL is going as a cricket fan we are very excited. We are Yeah, very IPL is excited. going in the right times. Yes. It is very good. and நம்ம IPL review கூட weekly review கூட we'll do it very soon. Yes. Sure. Yeah, weekly review பண்ணிரலாம். ஒரு weekly review. நல்ல teams, நல்ல some low scoring thrillers are happening. Maybe after 10 games, like Yes. after every team has played 10 games, we can do a video. Yes. Okay, nice to catch up again. Thank you. And please like பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ஏறி இருக்கு ஆனா கமெண்ட் ஏற மாட்டேங்குது. அதனால வந்து கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். Thanks for watching. #CSK forever கமெண்ட் பண்ணுங்க. Wonderful. Cool. Thank you. Bye. Okay, bye.